ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 18வது இறை திருவசனம். மன்றாடுவோம். அன்பு இறைவா, இவ்வுலகத்தில் நாங்கள் பிறந்த பொழுதே கடன் சுமையோடு தான் நாங்கள் பிறந்திருக்கின்றோம். எனக்காக ஒருவர் அந்த கடன் சுமையை தனது அன்பினால், தனது தியாகத்தினால் அந்த சீட்டை முறித்து விட்டார். அதையே இன்றைக்கு நான் ஆசி நலன்களாக பெற்றுக்கொள்கிறேன். இந்த தவ காலத்திலே அந்த அன்புக்கு ஈடு செய்ய நான் முயற்சிக்கின்ற ஒவ்வொரு நற்செயலும், நான் செய்கின்ற ஒவ்வொரு தியாகமும் அமையட்டும். இந்த ஆசி நலன்கள், விடுதலை பெற்ற அந்த ஆசி நலன்கள், அன்பின் ஆசி நலன்கள் எங்கள் மீது நிறைவாக பொழியப்படட்டும். இவ்வாலயமும் எங்களுக்கு அந்த தியாகத்தின், அன்பின் பரிசாக கிடைத்திருக்கிற ஆலயமாக அமைந்திருக்கிறது. அந்த ஒருவருடைய தியாகத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்விக்கப்படுகிறோம் என்ற அந்த மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்திலே நாங்கள் குடிகொள்ள அருள் தாரும்.